எது உங்களுக்கு உண்மை பொய்ன்னு நான் சொல்லணும்? கட்சி நீங்க நடத்துறீங்களா? எந்த கட்சி நாங்க நடத்துறோம். எங்க வேட்பாளர், நாங்க அரசியல் கட்சி, நாங்க முடிவு பண்றோம். கூட்டணி கட்சி வர்றாங்க, எங்களுக்குள்ள பேசுறோம். உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? அதிகாரப்பூர்வமாக தேர்தலை பத்தி என்ன சொல்லுவோமோ அப்ப சொல்லுவோம். நீங்க அரசியல் கட்சியை நடத்துற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் சொல்றேன். ஆனா இதானே ஸ்ட்ராட்டஜி, இதானே டீலிங், இப்படி தானே பண்ண போறோம். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே, சொல்றதை ரிப்போர்ட் பண்ணுங்க. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு முதலமைச்சர் நினைச்சா ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக கூடாது? இல்ல, முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்சநீதிமன்றத்திற்கு MK ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனரா போகக்கூடாது. ஏன்னா பல பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க. இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது, எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதில்லை. CAA சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம், யாருக்கும் எதிரானது கிடையாது. குறிப்பாக 2014 பத்தி நிறைய பேசியாச்சுனே, அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் CAA சட்டத்தை விடமாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவீங்க? திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றேன். இந்த மாநிலத்தில் அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய CAA சட்டத்தை படிங்க. 35 பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை படிங்க. மாநில அரசுக்கு எங்க இதுல சம்பந்தம் இருக்கு? எதுவுமே படிக்கிறதுல யாராவது துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க முதலமைச்சருக்கு, அதையும் திறந்து படிச்சிட்டு இருக்காரு. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நாம ரைட்ஸ் கொடுத்திருக்கோமா இல்லையா? போர்ட்டல் எப்படி ஓபன் பண்ணிருக்கோம்? போர்ட்டல் ஆன்லைனா ஆஃப்லைனா? எதுவுமே தெரியாம இவங்க பாட்டு பேசினா எப்படி பதில் சொல்றது? மத்திய அரசுக்கு 100% அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு. மாநில அரசுக்கு 0.001% கூட இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. ப. சிதம்பரம் என்ன பண்ணணும்னா தொலைபேசி எடுக்கணும், சரியானே? தொலைபேசி எடுத்து கான்டாக்ட் லிஸ்டுக்கு போய் MK ஸ்டாலின் அப்படின்னு தொலை MK ஸ்டாலின் அவருக்கு ப. சிதம்பரம் ஒரு போன் போடணும். அண்ணே, திமுக தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபா 4 ரூபான்னு குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா? அண்ணே, இந்த LPG சிலிண்டர் விலையை 100 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்களா அப்படின்னு சிதம்பரம் அவர் தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவருக்கு போன் போட்டு சொல்லணும். அப்படி சொன்னா ஒரு நல்ல அரசியல்வாதி. ஒரு கட்சி இங்கே தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபா 4 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லிட்டு குறைக்கல, LPG சப்சிடி 100 ரூபா கொடுப்போம் சொல்லிட்டு கொடுக்கல. எனக்கு இந்தியாவினுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் பேசுற பேச்ச பாருங்க. கனிமொழி அக்கா இன்னும் ஒரு படி மேல போயிட்டாங்க. உமன் அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க, பெண்களை எல்லாம் அப்பீஸ் செய்வதற்காக பிரதமர் அவர்கள் இருக்கிறாங்க. இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை ஒழுக்கமா அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஏன் தமிழகம் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்குங்கன்னா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.